தமிழர் கண்ணோட்டம் வலையொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகில் எங்கெல்லாம் அடக்குமுறைகள் நிலவுகிறதோ அங்கெல்லாம் என்னுடைய கால்கள் பயணித்து கொண்டே இருக்கும். உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என்னுடைய சொந்த தாய்நாடே என்று சொன்னவர் புரட்சியாளர் சேகுவேரா அவர்கள். அர்ஜென்டினா நாட்டில் ரொசாரியா பகுதியில் 1928 ஜூன் 14 எர்னஸ்டோ குவேரா லிஞ்ச் செலியா தம்பதியருக்கு மூத்த மகனாக சேகுவேரா பிறந்தார். 2 வயது குழந்தையாக இருக்கும்போது ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்ட காரணத்தால் அவர் தொடர்ந்து பள்ளிக்கூடம் செல்ல இயலவில்லை. 13 வயதில்தான் அவர் பள்ளிக்கு சென்றார். அதுவரை சேகுவேரா அவர்களுக்கு அவருடைய தாயார்தான் கல்வியை கற்றுக் கொடுத்தார். இடதுசாரி சிந்தனையுடைய பெற்றோர்கள் சேகுவேராவை கண்ணும் கருத்துமாக காத்து வந்தார்கள். 13 வயது குழந்தையான சேகுவேரா படிப்பில் சுமாரான மாணவராகத்தான் விளங்கினார். 1948 மருத்துவக் கல்லூரி மாணவனாக சேர்ந்து படித்தார். 3 ஆண்டுகள் கழித்து ஓராண்டு விடுப்பு போட்டுவிட்டு அவருடைய நண்பரான ஆல்பர்ட் கிரானாவோடு மோட்டார் சைக்கிளில் தென் அமெரிக்க பகுதிகள் முழுவதையும் சுற்றி பார்த்தார். அந்த பகுதிகளில் எல்லாம் மக்களுடைய துயரங்களை நேரடியாக பார்த்தார். பசி, நோய், வறுமை, வாக்குரிமை பறிப்பு, அடக்குமுறைகள் என்று பல்வேறு கொடுமைகளுக்கு அந்த மக்கள் உள்ளான நிகழ்வையெல்லாம் பார்த்த சேகுவேரா இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். கரும்பு தோட்டங்களில் உழவர்கள் படுகிற துயரங்கள், நிலக்கரி சுரங்கங்களில் தொழிலாளர்கள் படுகிற துயரங்கள், இவற்றையெல்லாம் பார்த்த சேகுவேரா இந்த வறுமைக்கு, இந்த கொடுமைகளுக்கு காரணமாக வட அமெரிக்க நாட்டினுடைய யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி தான் என்பதை உணர்ந்து லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வைத்துக்கொண்டு மக்களை ஒழிக்கின்ற, மக்களுடைய வாழ்வை நசுக்குகின்ற அந்த யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனிக்கு பாடம் கற்றுக் கொடுக்க சூளுரை ஏற்றார் சேகுவேரா அவர்கள். அவர் இந்த பயணத்தை மோட்டார் சைக்கிள் குறிப்புகள் என்று எழுதி வைத்துள்ளார். உலகம் முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இந்த நூலை படித்திருக்கிறார்கள். மோட்டார் சைக்கிள் குறிப்புகள் என்ற நூல் பின்னர் திரைப்படமாகவும் வெளிவந்திருக்கிறது. இந்த பயணத்திற்கு பிறகு சேகுவேரா மருத்துவக் கல்லூரி படிப்பை முடிக்கிறார். மருத்துவராக வெளியேறுகிறார். மருத்துவராக வெளியேறிய சேகுவேரா சமூக மாற்றத்திற்காக உழைக்க வேண்டும், தான் ஒரு மருத்துவராக இருந்து சம்பாதிப்பது தன்னுடைய லட்சியம் அல்ல என்ற கொள்கையுடையவராக இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் மெக்சிகோ நாட்டிற்கு போகிறார். மெக்சிகோ நாட்டில்தான் ஃபெடல் காஸ்ட்ரோவுடைய தம்பி ரால் காஸ்ட்ரோவை சந்திக்கிறார். ரால் காஸ்ட்ரோ மூலமாகத்தான் ஃபெடல் காஸ்ட்ரோவை சேகுவேரா முதன்முறையாக மெக்சிகோவில் பார்க்கிறார். ஃபெடல் காஸ்ட்ரோ அவர்கள்
ஜூலை 26 இயக்கம் என்கிற பெயரில் இயக்கத்தை ஆரம்பித்து கியூபாவினுடைய இராணுவ தலைமையகத்தை தாக்குகின்ற போராட்டத்தில் ஈடுபட்ட போது மோன்கடா தளத்தின் மீது போராட்டம் நடத்திய நேரத்தில் கைது செய்யப்பட்டு அவர் மெக்சிகோவுக்கு விடுதலையாகி வந்திருந்தார். ஃபெடல் காஸ்ட்ரோவோடு சேகுவேராவுடைய சந்திப்பு என்பது நடக்கிறது. விடிய விடிய இருவரும் பேசுகிறார்கள். சேகுவேரா பின்னர் எழுதுகிறார், அந்த இரவில் நான் முடிவெடுத்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கை என்பது ஃபெடல் காஸ்ட்ரோவோடு தான் தொடர்ந்து செல்வதாக இருக்கும். கியூபா புரட்சியில் நானும் இணைந்து கொண்டு போராடுவேன் என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் சேகுவேரா பதிவு செய்திருக்கிறார். மெக்சிகோவில் இருந்து கிரான்மா என்று சொல்லக்கூடிய கப்பலில் ஃபெடல் காஸ்ட்ரோ தலைமையில் சேகுவேரா புறப்படுகிறார். அந்த கிரான்மா கப்பல் 25 பேர் செல்லக்கூடிய எண்ணிக்கையுடைய சின்ன கப்பல் தான். இதில் போராளிகள், ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் சேர்த்து செல்ல வேண்டிய நிலையில் உள்ளது. ஆனால் 81 போராளிகள் அந்த கப்பலில் புறப்படுகிறார்கள். 1955 டிசம்பர் மாதம் அவருடைய பயணம் என்பது புறப்படுகிறது. ஃபெடல் காஸ்ட்ரோவினுடைய இந்த திட்டத்தை புரிந்து கொண்ட கியூபாவினுடைய அதிபராக வட அமெரிக்காவின் கையாளாக இருந்த பாட்டிஸ்டா தன்னுடைய உளவுத்துறையை, இராணுவத்தை ஏவுகிறார். கடுமையான தாக்குதலை நடத்துகிறார். போராளிகள் பலர் இறந்து போய்விடுகிறார்கள். சில குழுக்களாக தப்பி செல்கிறார்கள். இந்த நிலையில் நடைபெற்ற போராட்டம் என்பது ஒரு முடிவுக்கு வந்து 1956 ஜனவரி முதல் நாள் கியூபா விடுதலை அடைகிறது. கியூபாவினுடைய தலைநகரில் சேகுவேராவும் ஃபெடல் காஸ்ட்ரோவும் சந்திக்கிறார்கள். கியூபாவினுடைய விடுதலைக்கு பிறகு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய நில சீர்திருத்தத்தை ஒழுங்குபடுத்தக்கூடியவர்களாக, கல்வி, மருத்துவம் தொடர்பான பல்வேறு சட்டங்களை இயற்றக்கூடிய தலைவர்களாக ஃபெடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் இருக்கிறார்கள். சேகுவேரா அவர்களுக்கு கியூபா நாட்டினுடைய குடிமகன் என்கிற அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அந்த நாட்டினுடைய இராணுவ அமைச்சராக, அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பையெல்லாம் ஃபெடல் காஸ்ட்ரோ வழங்குகிறார். கல்வி, மருத்துவம் இரண்டுக்கும் தான் முதன்மையான முக்கியத்துவம் கொடுத்து சேகுவேரா செயல்படுகிறார். லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வைத்திருந்த யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனிக்கு சுமார் 160 ஏக்கர் நிலம்தான், மற்றவையெல்லாம் அரசுக்கு சொந்தம் என்று சொல்லி தடாலடி நடவடிக்கை எடுக்கிறார் சேகுவேரா. வட அமெரிக்க அரசுக்கு சேகுவேரா மீது கடுமையான எரிச்சலும் கோபமும் ஏற்படுகிறது. சோவியத் நாட்டின் மீது நல்லுறவு கொண்டுள்ள சேகுவேரா அங்கிருந்து கனரக இயந்திரங்களை இறக்குமதி செய்து கொண்டு தங்களுடைய கியூபாவில் இருந்து சர்க்கரை போன்ற பொருட்களை எல்லாம் அவர் ஏற்றுமதி செய்கிறார். சேகுவேராவுடைய செயல் திட்டத்தால்
அந்த நாட்டில் 31 விழுக்காடு இருந்த கல்வி அறிவு என்பது 2 ஆண்டுகளில் அது 90 விழுக்காட்டுக்கு மேல் உயர்ந்தது. 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவில் சேகுவேரா பேசுகிறார். வட அமெரிக்க அரசினுடைய ஏகாதிபத்தியத்தை கண்டித்து தன்னுடைய காலனி நாடுகளாக பலவற்றை மாற்றி வைத்துக் கொண்டு செயல்படுகிற வட அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளை தோலுரித்து பேசுகிறார். அமெரிக்கா ஒரு கழுதை புலி, அதனுடைய கொட்டத்தை விரைவில் அடக்குவேன் என்று அமெரிக்க மண்ணிலே நின்று கொண்டு துணிச்சலாக பேசக்கூடிய தலைவராக சேகுவேரா இருந்தார். அவர் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் வந்திருக்கிறார். இந்தியாவிற்கு கூட வருகை தந்து ஜவஹர்லால் நேரு அவர்களை சந்தித்து உரையாடி இருக்கிறார். சேகுவேரா அவர்கள் அந்த பதவியில் நிறைவடையவில்லை. காங்கோ நாட்டில் புரட்சி நடத்த வேண்டும் என்று புறப்படுகிறார். கொஞ்ச காலம் இருக்கிறார், அது முடியவில்லை. புரட்சி என்பது தானாக உருவாவது அல்ல, அதற்காக போராட வேண்டும் என்று சொன்ன சேகுவேரா அவர்கள்தான் காங்கோ நாட்டினுடைய மக்கள் முன் தயாரிப்பு இல்லாத நிலையில், முன் முயற்சி இல்லாதவர்களாக இருக்கின்ற போது நம்மால் என்ன செய்ய முடியும் என்று பொலிவியாவுக்கு போகிறார். பொலிவியாவில் இருக்கக்கூடிய பொதுவுடைமை கட்சியை சந்தித்து பேசுகிறார். பொலிவிய புரட்சியை நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார். ஆனால் பொலிவிய கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஒத்துக்கொள்ளாத நிலையில், நாம் எதற்காக வந்தோம்? போராடுவதற்காக வந்தோம், புரட்சி செய்வதற்காக வந்தோம் என்ற நிலையில் பொலிவியாவில் அவர் தன்னுடைய தோழர்களை வைத்துக்கொண்டு போராட்டத்தை நடத்துகின்றார். 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் நாள் மிகச் சோர்வுற்ற நிலையில், உடல்நலம் சரியில்லாத நிலையில் தன்னுடைய தோழர்களோடு போராடி கொண்டிருந்த சேகுவேரா அமெரிக்க CIA பொலிவிய இராணுவத்தால் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்படுகிற நேரத்தில் கூட தன்னிடம் உதவி கேட்ட பெண்ணுக்கு 50 பெசோ நாணயத்தை கொடுத்து விட்டு போகிறார். அப்படி போகக்கூடிய சேகுவேரா பொலிவியாவினுடைய வாலே கிரேண்டே பள்ளிக்கூடத்தில் கைதியாக கட்டப்பட்டு வைக்கிறார். 1969ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் நாள் அமெரிக்க CIA அதிகாரிகள் அமெரிக்காவில் இருந்து வருகிறார்கள். கட்டப்பட்டு கைதியாக கிடக்கிறவர் சேகுவேரா என்பதை உறுதி செய்கிறார்கள். சேகுவேராவை சுடுவதற்கான ஒப்புதலை பெறுகிறார்கள். சேகுவேரா சுட்டுக் கொல்லப்படுகிறார். சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்னால் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியை ஜூலியஸ் கார்டீசியா என்பவர் உணவளிக்க வருகிறார். இது என்ன இடம் என்று சேகுவேரா கேட்கிறார். இது ஒரு பள்ளிக்கூடம் என்று அவர் சொல்கிறார். இப்படி மோசமான இடத்தில் பள்ளிக்கூடத்தை நடத்துகின்றீர்களே, உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா என்று சேகுவேரா கேட்கிறார். கேட்டுவிட்டு சொல்கிறார், நான் ஒருவேளை பிழைத்திருந்தால் உங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுப்பேன் என்று சொல்கிறார். சேகுவேராவை சுட்டுக் கொள்வதற்கு
சிஐஏ அதிகாரி வருகிற போது சேகுவேரா துணிச்சலாக சொல்கிறார், சுடு, கோழையே சுடு, நீ ஒரு மனிதனைத்தானே கொல்ல வந்திருக்கிறாய், சேகுவேரா என்று பார்க்காதே, துணிந்து சுடு, மனிதனைத்தானே சுடுகிறாய், அவனுடைய லட்சியத்தை அல்ல என்று உறுதியாக பேசுகிறார். சொல்லிவிட்டு சேகுவேரா சொல்கிறார், மண்டியிட்டு வாழ்வதை விட நின்று கொண்டு சாவது மேல், என்னை நிற்க வைத்து சுட்டுக்கொள் என்று சொல்கிறார். சுட வந்தவன் மறுபடியும் நிறைய மது அருந்திவிட்டு சேகுவேராவை 6 இடங்களுக்கு மேல் சுட்டு வீழ்த்த சேகுவேரா பிணமாகிறார். சுட்டுக் கொல்லப்பட்ட சேகுவேராவை பார்த்த சிஐஏ அதிகாரிகள் இந்த உடலை என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சேகுவேரா அப்படியே ஃபிடெல் காஸ்ட்ரோவுக்கு கிடைத்து விட்டால் அவர் மிகப்பெரிய கதாநாயகனாக மாற்றக்கூடிய நடவடிக்கையினை ஃபிடெல் காஸ்ட்ரோ எடுத்து விடுவார். எந்த நிலையிலும் சேகுவேராவுடைய உடல் என்பது கிடைத்து விடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் சேகுவேராவினுடைய சாவு என்பது ஃபிடெல் காஸ்ட்ரோவுக்கு தெரிய வேண்டும் என்று கருதி அவருடைய 2 முழங்கைகளை வெட்டி கியூபாவுக்கு அனுப்புகிறார்கள். மற்ற தோழர்களுடைய உடல்களோடு சேகுவேராவை அடக்கம் செய்கிறார்கள். அந்த முழங்கைகள் தான் கியூபாவுக்கு செல்கின்றன. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிற நிலையில் அக்டோபர் 18ஆம் நாள் ஃபிடெல் காஸ்ட்ரோ சேகுவேராவுடைய இறப்பை பற்றி அறிவிக்கிறார். புரட்சியினுடைய மனித வடிவம் சேகுவேரா என்று அந்த கூட்டத்தில் தான் ஃபிடெல் காஸ்ட்ரோ பேசுகிறார். புரட்சியினுடைய மனித வடிவமாகத்தான் சேகுவேரா விளங்கினார். அவருடைய வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட மனிதகுல விடுதலைக்கான பாதையை தேர்ந்தெடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை என்பது சேகுவேராவுக்கு இருந்தது. ஒன்றல்ல, இரண்டல்ல, பல 100 வியட்நாம்களை உருவாக்க வேண்டும். போராட்ட களத்தில் சேகுவேரா அடிக்கடி சொல்லுவாராம், வெற்றி அல்லது வீர மரணம். அந்த லட்சியங்களை நெஞ்சில் ஏந்தியக்கூடிய ஒரு போராளியாக, புரட்சியாளராக சேகுவேரா என்பவர் இருந்தார். அருமை தோழர்களே, புரட்சியாளர்கள் பலர் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சேகுவேராவினுடைய நண்பராகவும் கொரில்லா போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களில் ஒருவராகவும் விளங்கிய பிரெஞ்சு நாட்டினுடைய தத்துவ ஆசிரியர் ரெஜி டெப்ரே புரட்சிக்குள் புரட்சி என்ற சொல்லக்கூடிய நூலில் சில கருத்துக்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார். பாரிஸ் கம்யூனில் ஏற்பட்ட எழுச்சி போல ரஷ்யாவில் ஏற்படுத்த வேண்டும் என்று ரஷ்ய கம்யூனிஸ்டவாதிகள் நினைத்தார்கள். பின்னால் அது தவறு என்று அவர்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னால் பல்வேறு நபர்களின் உயிர் தியாகம் என்பது அங்கே செலவழிக்கப்பட்டது. பலர் உயிர் தியாகம் செய்தார்கள், உயிரிழப்பு ஏற்பட்டது. அதே போல ரஷ்ய புரட்சி போலவே சீனாவில் செய்ய நினைத்தார்கள். அங்கேயும் பல்வேறு இழப்புகளை சந்தித்த பிறகுதான் தங்களுடைய திட்டங்களை மாற்றிக்கொண்டார்கள். சீனாவில் ஏற்பட்ட பாதிப்பை பார்த்த பிறகாவது
வியட்நாமில் போராளிகள் தனக்கான பாதையை உருவாக்கி கொள்ளவில்லை. அவர்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு பிறகுதான், படிப்பினைகளுக்கு பிறகுதான் தனக்கான பாதையினை தேர்வு செய்தார்கள். தத்துவங்கள் என்பது வழிகாட்டவும் செய்யும், வழி மறிக்கவும் செய்யும். ரெஜிடெப்ரே சொல்கிறார், ஓரியன்ட் நதிக்கரையில் இறங்குகிற போது மாவோவுடைய படைப்பு திறன், போர்க்களை பற்றி ஃபெடல் காஸ்ட்ரோவுக்கு தெரியாதது நல்லதாக போயிற்று என்று எழுதுகிறார். ஏனென்று சொன்னால், ஃபெடல் காஸ்ட்ரோ அவர்களுக்கு வழிகாட்டும் ஆசிரியராக, குருவாக விளங்கியவர் அந்த நாட்டினுடைய போராளி தலைவராக விளங்கிய ஹொசே மார்த்தி அவர்கள். ஹொசே மார்த்தி அவர்கள்தான் தென் அமெரிக்க நாடுகளில் முக்கியமான நாடான கியூப விடுதலைக்கு போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர். மார்க்சியம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை தன்னுடைய மண்ணுக்கான தத்துவங்களோடு இணைத்து அனைத்து தரப்பு மக்களையும் கியூப விடுதலைக்காக போராட செய்த பெருமை என்பது ஹொசே மார்த்தி அவர்களுக்கு இருக்கிறது. அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை களைவதற்கு என்னுடைய இரத்தத்தையும் அளிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற தலைவராக ஹொசே மார்த்தி இருந்தார். அந்த மார்த்தினுடைய சிந்தனைகள் என்பதுதான் ஃபெடல் காஸ்ட்ரோவுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. கியூப புரட்சிக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உந்து சக்தியாக இருந்தது. ஃபெடல் காஸ்ட்ரோவினுடைய குருவாக ஹொசே மார்த்தி விளங்கினார் என்று சொன்னால், அந்த ஹொசே மார்த்திக்கு வெனிசுவேலா நாட்டினுடைய சைமன் பொலிவார், தென் அமெரிக்க நாடுகளுக்கெல்லாம் விடுதலை கிடைப்பதற்காக பாடுபட்ட ஒப்பற்ற தலைவர். சைமன் பொலிவாருடைய பல்வேறு போராட்டங்களால் தென் அமெரிக்க நாடுகள் விடுதலை பெற்றதும், சைமன் பொலிவாருடைய மறைவுக்கு பிறகு அந்த நாடுகள் காலனி நாடுகளாக மாறியதும் தனிக்கதை. எனவே வெனிசுவேலாவின் நாட்டை சார்ந்தவராக சைமன் பொலிவார் இருந்தாலும், ஒட்டுமொத்த மக்களையும் இணைத்து போராட வேண்டும் என்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் ஹொசே மார்த்தி தன்னுடைய கியூப மக்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார். அந்த உணர்வு பெற்ற நிலையில்தான் சேகுவேரா விளங்கினார். அந்த உணர்வு பெற்ற நிலையில்தான் ஃபெடல் காஸ்ட்ரோ வழிகாட்டினார். தத்துவம் என்பது வழிகாட்ட மட்டுமல்ல, வழிமறிக்கவும் செய்யும். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் தோழர் மணியரசன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஒரு புரட்சிகர தத்துவம் சமகால தேவைக்கேற்ப தன்னை தனித்துவ ஆற்றலோடு கையாள்பவரைத்தான் கோருகிறதை தவிர தனக்கான விசுவாசிகளை அல்ல. சமூகத்தின் தேவைக்கேற்பவே புரட்சி இருக்கும், புரட்சியின் தேவைக்கேற்ப சமூகம் இருக்காது. புரட்சிக்கு துணை செய்யத்தான் தத்துவமே தவிர தத்துவத்தை நிரூபிப்பதற்காக புரட்சி அல்ல என்று சொல்லுவார். நாம் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். சேகுவேராவை பற்றி பேசுகிறோம் என்றால், சேகுவேராவுடைய போர்க்கணத்தை, அஞ்சாமையை, அவருடைய அளப்பரிய ஆற்றலை பேசுகிறோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய நாட்டுக்காக நாம் ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியம் என்கிற லட்சியத்திற்காக என்ன செய்ய போகிறோம் என்ற செய்திகளைத்தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். சீன தலைவர் எங்கள் தலைவர் என்றதும், ஈழத் தலைவர் எங்கள் தலைவர் என்றதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில் நாம் செல்லக்கூடாது.
இந்த மண்ணுக்கேற்ற தத்துவத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். யார் ஒருவன் பெயரை கேட்டால் இனத்தின் பகைவன் நடுங்குகின்றானோ அவனே உன்னுடைய இனத்தின் தலைவன் என்று சேகுவேரா சொல்கிறார். அப்படி இன்றைக்கு இந்திய தேசியத்திற்கு, திராவிடத்திற்கு அச்சமூட்டக்கூடிய பெயராக இருப்பது தமிழ் தேசியம் என்பது. தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை அழித்து, தாயகத்தை அழித்து, தமிழர்களின் உரிமைகளை பறித்து, தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகளை அளித்து, தமிழ் மொழி சிதைக்கின்ற நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிற ஆரிய திராவிட பகைவர்களுக்கு அச்சம் ஊட்டக்கூடிய பெயராக இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது இருக்கிறது. அந்த தமிழ் தேசியம் என்கிற தத்துவம் தான் தமிழ் இனத்திற்கு வளமான எதிர்காலத்தை கொடுக்கும் என்பது மட்டுமல்ல, ஒரு புரட்சிகர போராட்டம் என்பது அரசியல் மாற்றத்தை தருவது மட்டுமல்ல, புதிய மனிதனை உருவாக்க வேண்டும் என்று சேகுவேரா சொன்னார். ஆடைகளை களைவதைப் போல நடப்பதல்ல புரட்சி என்பது, ஒட்டுமொத்த மனிதனுடைய சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடியது என்று ஹொசே மார்டி சொன்னதை ஃபெடல் காஸ்ட்ரோ ஒரு முறை சொன்னார். மக்களுக்கு நாம் மார்க்சியத்தை, லெனினியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் அவை மார்க்சியம், லெனினியம் என்பதை மக்கள் உணராத வகையில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி தமிழ் தேசியத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்கு, தமிழர் நலன்களை காப்பதற்கு இன்றைக்கு தமிழ் தேசிய தத்துவத்தை நாம் மக்களுக்கு விரிவாக எடுத்து சொல்ல வேண்டும். அந்த போராட்டத்திற்கு சேகுவேராவுடைய போர்க்குணம் என்பதும், சேகுவேராவினுடைய அஞ்சாமை என்பதும் அடிப்படையான குணங்கள். இன்றைக்கு சிலர் நினைக்கலாம், 1.5 லட்சம் ஈழத் தமிழ் மக்களை கொண்டு குவித்த சிங்கள இனவெறி அரசை ஆதரிக்கின்ற ஆட்சியாளராகத்தான் கியூபா, வெனிசுவேலா போன்ற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். உண்மைதான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய மண்ணை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய மற்றவர்களை யாரும் பாதுகாக்க முன்வராத நிலை என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய தாயகத்தை பாதுகாக்க, நம்முடைய அடையாளத்தை பாதுகாக்க, நம்முடைய மொழியை பாதுகாக்க, நம்முடைய உரிமைகளை மீட்க போராட வேண்டும் என்கிற உணர்வை நாம் பெற வேண்டும். தமிழர்களுக்கு உரிய நாடுகள் 2. 2இல் தமிழ்நாடு என்பது அதிகாரம் உள்ள நாடாக, தனி நாடாக இருந்திருந்தால் ஈழத்தினுடைய அவலத்தை நம்மால் தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். அந்த போராட்டத்திற்கு நம்மால் முடிந்தவற்றை செய்திருக்க முடியும். சேகுவேரா என்று சொல்லக்கூடிய மனிதன் அர்ஜென்டினா நாட்டிலே பிறந்திருந்தாலும், கியூபாவில் குடியுரிமை பெற்றிருந்தாலும், அவர் காங்கோவினுடைய விடுதலைக்காக, பொலிவியாவினுடைய விடுதலைக்காக போராடி உயிர் நீத்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பசித்தவர்களுக்கு உணவளித்தேன், என்னை புண்ணியவான் என்று சொன்னார்கள். இவர்களுக்கு உணவு கிடைக்காமல் போவதற்கு யார் காரணம் என்றேன், என்னை கம்யூனிஸ்ட் என்று சொன்னார்கள் என்று சேகுவேரா ஒரு இடத்தில் சொல்கிறார். சேகுவேரா ஒரு புதிய மார்க்சியத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்த விரும்பினார். மார்க்சியம் என்பது வெறும் அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, அது புதிய மனிதனை உருவாக்குவது என்று சொன்னார். சேகுவேராவுடைய தத்துவங்கள் அவர் பொலிவியாவில் இருந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு எழுதக்கூடிய கடிதம் கூட மிக முக்கியமானது.
தன்னுடைய மூத்த மகளுக்கு அவர் எழுதுகிறார், உன்னை விட்டு நான் வெகு தொலைவு வந்து விட்டேன். உனக்காகவோ நம்முடைய குடும்பத்திற்காகவோ நான் ஒன்றும் செய்து வைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தை உருவாக்கிவிட்டு வந்திருக்கிறேன். நீ நன்றாக படிக்க வேண்டும், அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற போர்க்குணம் என்பது உனக்கு வேண்டும் என்று தன்னுடைய குழந்தைக்கு சேகுவேரா கடிதத்தில் குறிப்பிடுகிறார். தமிழ் தேசிய எழுச்சியின் மூலமாக புதிய சமூகத்தை படைப்பதற்கு சேகுவேராவுடைய போர்க்குணமும் சேகுவேராவினுடைய போராட்டமும் அவருடைய அஞ்சாமை உணர்வும் நமக்கு தேவை. சேகுவேரா அவர்களுக்கு வீர வணக்கம். நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.